குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 2300 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா நாட்டினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளத்துக்கான அடிக்கல நாட்டிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்துல தான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஏவுதளம் வர இருக்கு. அதுக்கான அடிக்கல் நாட்டிருக்காரு பிரதமர். இந்தியாவுல எவ்வளவோ இடம் இருந்தும் எதுக்காக ராக்கெட் ஏவுதளத்துக்கு குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அப்படி என்னென்ன காரணங்களால இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்துல தான் நாட்டினுடைய 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைய இருக்கு. ஏற்கனவே ஸ்ரீஹரிகோட்டால இருந்துதா எல்லா ராக்கெட்டுகளும் லான்ச் செய்யப்பட்டுட்டு வருது. இந்த சூழல்ல இப்போ நாட்டினுடைய 2வது ஏவுதளமா குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. மொத்தம் இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா 2300 ஏக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான அடிக்கல தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிருக்காரு. 2 நாட்கள் பயணமா தமிழகத்துக்கு வந்திருக்காரு. திருப்பூர் பல்லடத்துல நடந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தாரு. இந்த சூழல்ல தான் அங்கிருந்து குலசேகரப்பட்டினத்துக்கு வந்திருக்காரு. அங்க அடிக்கல் நாட்டிருக்காரு. இஸ்ரோ இந்த இடத்தை தேர்வு செஞ்சதுக்கு சில காரணங்களை சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடம் பூமத்திய ரேகை அதாவது ஈக்குவேட்டர் பக்கத்திலேயே இருக்கு. ஒரு ராக்கெட் ஏவுதளத்துக்கு முதல் முக்கியமான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா அது ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கணும். அது சரியா இந்த இடம் இருக்கு. விண்கலங்கள் கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து தென் துருவம் நோக்கி ஏவப்படணும். அதுக்கு உகந்த வகையில இந்த இடம் இருக்கு. எதனால இந்த மாதிரி விண்கலங்களை ஏவணும் அப்படின்னா, அப்பதான் ஏவுகலங்களுடைய பாகங்கள் கழண்டு விழும்போது அது கடற்பகுதியில விழும். மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில விழுந்தா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவை பாத்தீங்கன்னா ஏவுகலங்களுடைய பாகங்கள் ஸ்ரீலங்கால விழாத வகையில ஒரு சில முறையை கையாள்றாங்க. டாக்லெக் மேன்யூவர் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு முறையை கையாள்றாங்க. அதனால இதுக்காக எரிபொருளும் அதிகமா தேவைப்படுது, செலவும் அதிகமாகுது. அதுவே குலசேகரப்பட்டினத்திலிருந்து விண்கலங்களை ஏவுனா இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஏவப்படும் போது பூமியினுடைய சுழல் வேகமான 0.5 km/s விட கூடுதலா கிடைக்குமாம். அப்படி இங்கிருந்து ஏவும் போது ராக்கெட்டினுடைய முழு ஆற்றலை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் ஏவ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய வேகம் பாத்தீங்கன்னா மணிக்கு 30 கிலோமீட்டருக்கும் குறைவா இருக்கா. அதனால விண்கலங்களை ஏவ முடியும், ராக்கெட்டுகளை சுலபமா ஏவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைக்க போறாங்கன்னா அந்த இடம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிற பகுதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பகுதி இருக்கு. அது மட்டும் இல்லாம புயல், மின்னல், மழை உள்ளிட்ட இந்த மாதிரியான தாக்கங்களும் இங்க கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செலவு இங்க ரொம்பவே கம்மியாகுது. அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவை கம்பேர் பண்ணும்போது இங்க செலவு கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில ராக்கெட் கிரியோஜெனிக் என்ஜின் எரிபொருளான லிக்விட் ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா தயார் செய்யப்படுது. அத அங்க இருந்து ஸ்ரீஹரிகோட்டாக்கு எடுத்துட்டு போறதுக்கு அதிக செலவாகுது. அதே போல கேரள மாநிலம் தும்பால ராக்கெட் பாகங்கள் தயாரிக்கப்படுது. அதையும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு செலவும் அதிகமாகுது. அதே சமயம் பாதுகாப்பு இப்படி எல்லாமே அதிகமா தேவைப்படுது. ஆனா குலசேகரப்பட்டினம் இந்த 2 இடங்களுக்கும் ரொம்பவே பக்கத்துல இருக்கிறதுனால பொருட்செலவு கம்மியாகும் அப்படின்ற காரணத்தால தான் இதை செலக்ட் பண்ணிருக்காங்களாம். இப்படி இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான அடிக்கல நாட்டிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.